வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 6ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் விசையும் இயக்கும் பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நம்ம விசைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? விசையினோட வகைகள் பற்றி பார்த்தோம். தொடு விசை, தொடா விசைன்ட்டு 2 விசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதன் தொடர்ச்சியாக தான் விசை ஏற்படுத்தும் விளைவுகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாற்றங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாடப்பகுதிக்கு போகலாமா? விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள். விசைனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அதான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஒரு பொருளின் மீது விசையை செயல்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம், அதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். மேசையின் மீதுள்ள ஒரு புத்தகத்தை தள்ளுவதாக கொள்வோம். புத்தகம் நகர்கிறது. டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை தள்ளுறீங்க, அப்போ அது நகருது இல்லையா? அப்போ விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படுத்தும் போது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தும் போது அந்த பொருளானது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறுது. அடுத்து பாருங்க, இந்த படத்தில் பாருங்க, கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்கா? கொடுத்துருக்காங்க பாருங்க. மட்டை வீச்சாளர் அவரை நோக்கி வரும் பந்தினை மட்டையால் அடிக்கும்போது நிகழும் நிகழ்வுகளை உற்று நோக்கியிருக்கிறீர்களா? இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க, பால் அவங்கள நோக்கி வரும்போது அவங்க பேட்டால் அடிக்கிறாங்க இல்லையா? அப்போ பால் அவங்கள நோக்கி வரும்போது அவங்க அடிக்கும்போது பந்தோட வேகம் குறையும், அதிகரிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா திசை மாறும் இல்லையா? இதான் நம்ம கவனிச்சிருக்கோம் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்க. பந்தினை அடிக்கும்போது பந்தின் வேகமானது அதிகரிக்கிறது, அதே போல் பந்து பயணம் செய்யும் திசையும் மாற்றமடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ பந்தோட பயணமும் செய்யக்கூடிய திசை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அலைன் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தும் போது பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த படத்தில் பாருங்க, ஒரு பாலை அழுத்துற மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு பந்தினை அழுத்தும் போது, சப்பாத்தி மாவினை பிசையும் போதும், ஒரு ரப்பர் பேண்டினை இழுக்கும் போதும் அதன் மீது விசையானது செயல்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே என்ன இருக்குன்னா நம்ம விசை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்நிகழ்வுகளில் விசையானது பொருளின் வடிவத்தினை மாற்றுகிறது, பொருளோட வடிவத்தையே மாற்றுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எனவே ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளின் அளவினை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பொருளோட அளவே மாறிடும் இல்லையா? அருகில் உள்ள படத்தினை பாருங்கள். படத்தில் காட்டியவாறு மாட்டு வண்டி இயங்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் விசையை செலுத்தப்படுகிறார் இல்லையா? இப்போ மாட்டு வண்டி போயிட்டே இருக்கு, அந்த வண்டியை நிறுத்தணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு? பயணம் செய்யக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் அவருடைய விசை செலுத்துறாரு இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எனவே விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது அல்லது பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது. நம்ம அப்படியே எதிர் திசையில் செலுத்தும் போது பொருளோட வேகம் குறையும், இல்லைன்னா அதனோட இயக்கமே நிற்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? வேகமாக நகரும் மிதிவண்டியில் நாம் வேகத்தடையை செலுத்தப்படும் போது என்ன நிகழ்கிறது? வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய சைக்கிளோடைய பிரேக்கை நம்ம அழுத்தும் போது என்ன நடக்குது? வண்டியானது நின்றுது இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்ற வல்லதும் பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்ய வல்லதும் இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தினை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்ய இயலும் காரணி விசை என அழைக்கப்படுகிறது. அப்போ விசைன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காரணின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயக்க நிலையில் இருக்கிறது ஓய்வு நிலை கொண்டு வரலாம், ஓய்வு நிலையில் இருக்கிறது இயக்க நிலை கொண்டு வரலாம். ஒரு பொருளினுடைய வேகத்தை அதிகரிக்கலாம், இல்லைன்னா குறைக்கலாம், இல்லைன்னா அந்த பொருளினுடைய இயக்கத்தையே நிறுத்தலாம். செயல்படக்கூடிய திசையினை மாற்றலாம், அதனுடைய வடிவத்தை மாற்றலாம். இது எல்லாமே செய்யக்கூடிய காரணிக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா விசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசையினால இத்தனை வகையான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அடுத்து, பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது என்ன மாதிரியான விளைவுகள் நம்மளுக்கு ஏற்படுத்துதுன்னு கொடுத்துருக்காங்க. அலைன் பண்ணிக்கோங்க. பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும்.
இயங்கும் பொருளின் வேகத்தினையோ அல்லது திசையையோ அல்லது இரண்டையுமே மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானதுனால தான் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இது முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இந்த செயல்பாடுகள் எல்லாமே நம்ம செய்கிற மாதிரியே இருக்கா? கவனிங்க. சாந்தியை போல் நாமும் செய்வோமா? சாந்தின்ற பொண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செயல்பாடுகளை செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம். சாந்தி ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு அதை கூராக்கியால் கூர்மையாகி கொண்டாள். அப்போ என்ன பண்ணுறாங்க, பென்சிலை வந்து என்ன பண்ணுறாங்க, ஷார்ப்னர் வச்சு சீவுறாங்க. ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, ஒரு வெள்ளைத்தாளின் ஒரு கவராயத்தையும் பென்சிலையும் பயன்படுத்தி ஒரு வட்டம் வரைந்தாள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, காம்பஸ் பயன்படுத்தி வட்டம் வந்து வரைகிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, பிறகு அடிகோலை பயன்படுத்தி வேறொரு தாளில் நேர்கோடு வரைந்தாள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கேலை யூஸ் பண்ணி நேராக ஒரு கோடு வரைஞ்சாங்க. சரியா? அடுத்து பாருங்க, தனது விரல்களுக்கு இடையே பென்சிலை வைத்து முன்னும் பின்னும் அசைத்தாள். சரியா? ரெண்டு விரலுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா பென்சிலை வச்சு முன்னும் பின்னும் அசைக்கிறாங்க. ஓகேவா? மேற்கண்ட செயல்களிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இத்தனை செயல்பாடுகள் பார்த்தோம், அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பார்க்குறோம். கவனிங்க. முதல் செயலில் பென்சில் அதன் அச்சை பொறுத்து சுழல்கிறது. அச்சை பற்றி சுழல்கிறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அச்சை பொறுத்தும் சுழல்கிறதுன்னு சொல்லலாம். கவனிங்க. இப்போ வந்து ஷார்ப்னரில் வச்சு நம்ம பென்சில் சீவும் போது நம்ம பென்சிலை தான் சுற்றுறோம், ஷார்ப்னர் அங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பென்சில் அதன் அச்சை பொறுத்து சுழல்கிறதுன்னு சொல்லலாம் இல்லையா? அடுத்து பாருங்க, இரண்டாவது செயலில் பென்சில் வட்டப்பாதையில் இயங்குகிறது. காம்பஸ் வச்சு நம்ம வட்டம் போகிறதுனால வட்டப்பாதையில் இயங்குதுன்னு சொல்கிறோம். மூன்றாவது செயலில் பென்சில் நேர்கோட்டில் இயங்குகிறது. இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போடுறாங்க, அப்போ நேர்கோடாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்க, நான்காவது செயலில் பென்சில் அலைவு இயக்கத்தை மேற்கொள்கிறது. அலைவு இயக்கத்தை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னாக்க, நம்ம இயக்கத்தினுடைய வகைகள் பற்றி சொல்லலாமா? கவனிங்க. எனவே இயக்கமானது சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம் என 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. சரியா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பொருள் வந்து இயங்குது அப்படின்னாக்க எத்தனை வகையான இயக்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மறுபடியும் சொல்லலாமா? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறீங்களா? சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான இயக்கத்தை நாம் வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? காகிதத்தால் ஆன செய்யப்பட்ட விமானத்தையோ அல்லது ஏவுகணையோ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வீசுங்கள். சரியா? நம்ம காகிதத்தில் வந்து பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ராக்கெட் விடலாம், இல்லைன்னா வந்துட்டு ஏரோப்ளைன் விடலாம். அப்படி நம்ம செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வந்து வீச சொல்கிறாங்க. சரியா? நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அதே தான். அதன் பாதையும் ஒரு வளைவு பாதையாக இருக்கும். அப்படி நம்ம தூக்கி போடும்போது அது கீழே இறங்கி வர்றது வந்து பார்த்தோம்னா வளைவு பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? காகிதம் முன்னோக்கி நகரும் அதே வேளையில் அதன் திசையும் தொடர்ந்து மாற்றத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த பாதை வளைவு பாதை என அழைக்கப்படுகிறது. இப்போ புரியுதா? காகிதம் வந்து முன்னோக்கி நகரும் அதே வேலையில் வந்து பார்த்தோம்னா அதன் திசையும் தொடர்ந்து மாற்றத்துக்கு உட்படுதுன்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம வளைவு பாதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே முக்கியமானது, குறித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாடப்பகுதியில் நாம் ஒரு பொருளின் மீது விசை செலுத்தப்படும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருளை இயக்க நிலைக்கு மாற்றலாம், இயக்கத்தில் இருக்கக்கூடியதை வந்து ஓய்வு நிலைக்கு மாற்றலாம், வேகமாக போயிட்டு இருக்கக்கூடியதனுடைய வந்து வேகத்தை அதிகரிக்கலாம், இல்லைன்னா குறைக்கலாம், இல்லை வேறு திசையில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பொருளினுடைய வடிவமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் இயக்கத்தின் வகைகளாக நம்ம பார்த்தோம்னா 4 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்த பாடப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா இயக்கத்தின் வகைகள் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.